கதை நாயகன் புகழ். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும்ல, லீடாக பண்ணணுன்றதுலாம் ஏம் கிடையாது. கதையில் ஒரு களமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதான் ஓகே கதையின் நாயகனாக பண்ணணுன்ட்டு வருது. ஹீரோ யாருன்னு கேட்ட உடனே நானும் சொன்னேன் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. புகழ் கூட இப்படி பண்ணுறது அப்படின்றத நிறைய டாக் வந்தது. ரொம்ப ஏன்னா இது நம்ம ஒரு கதைக்காக தான் கேட்டோம், யாருமே ஒத்துக்கல. ஒரு ஒலி தெரியுதுண்ணா, தெரியும், அது லைட் மாற்றி வைக்கணும். அந்த ஒலியிலண்ணா புலி பற்றி சொல்லும் போது அவங்களுக்கு புலி ஒலி புலி ஒலி அப்படி கனெக்ட் பண்ணுறேன். நாங்கள் தான் பண்ணியிருக்க 4 பேர் தான். ஸோ அவர் என்னால் சொல்ல முடியாது அவர் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அவர் டைரக்டர் ப்ளஸ் வந்து அவர் நல்ல ஆக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது சொல்ல முடியாது. ஸோ அந்த 4 பேர் தம்பி நல்லா. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் கல்யா மீண்டும் இந்த ஸ்பெஷல் ஷோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த செலிப்ரிட்டிஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லணும். காமெடியரில் இப்போ பயங்கரமாக கலக்கிக்கிட்டு இருக்க ஒருத்தர். அஃப்கோர்ஸ் எஸ், புகழ் அண்ட் ஷெரின் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஜூ கீப்பர் படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் அவங்க கூட தான் நிறைய விஷயங்கள் ரொம்ப கலகலப்பாக பேச போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். பயங்கரமான ஃபன்னான ஒரு இன்டர்வியூ அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லவா அப்படி கீழே இழுத்துன்னு போயிடாது. ஸோ நம்ம எல்லாரோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பர்சன் புகழ் அண்ணா, நன் அதர் தென் புகழ் அண்ணா அண்ட் ஹீரோயினி அண்ணா. முக்கியமான விஷயம், கதை நாயகன் புகழ் எப்படி இருக்குது இதை கேட்கும்போது? எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும்ல, அதுதான். ஸோ நம்மளும் வந்து ஒரு லீடாக பண்ணணுன்றதுலாம் ஏம் கிடையாது. பட் இந்த கதை நல்லா இருந்தது. சரி, இந்த கதையில் ஒரு களமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் ஓகே கதையின் நாயகனாக பண்ணணுன்ட்டு வருது. பட் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறகுது. தேங்க்யூ. ஸோ எப்படி, ஹவ் இஸ் புகழ்? He is amazing, as everyone knows. He's a versatile actor. I don't know why people keep versatile. Like Nawazuddin Siddiqui, versatile. All in all. So I don't know why people associated him as a comedian only. I think he can do anything and everything. Like just give him and he will rock it. Like, you know, I'm complimenting you. Say thank you. இவ்வளோ தூரம் உங்களை சொல்லிட்டாங்க. ஸோ ஹவ் இஸ் ஹீரோயினி, அவங்கள பற்றி சொல்லுங்கள். அவங்கள பற்றி வந்து எத்தனை இன்டர்வியூவில் கேட்டாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ வந்து நான் ரொம்ப மன உளைச்சலானது வந்து ஹீரோயின் தேடுறப்ப தான். ஓகே, படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் நிறைய பேர் கேட்டப்போ எல்லாருமே வந்து நானே பர்சனலாக நிறைய பேர்கிட்ட பேசினேன். யார் ஹீரோ யாருன்னு கேட்டப்போ அந்த மாதிரி நானும் சொல்லி நான் தான் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருக்கணும். அதுதான் நான் தான் பண்ணுறேன்னு சொன்னது தான். அப்படியே அது வரேன்னு அதுக்கப்புறம் ஃபோன் யாரும் எடுக்கல. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சைடில் டைரக்டர் சைட்லேயும் அந்த ஹீரோயின்லாம் தேடிட்டு இருந்தாங்க. ஹீரோ யாருன்னு கேட்ட உடனே நானும் சொன்னேன் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. புகழ் கூட இப்படி பண்ணுறது அப்படின்றத நிறைய டாக் வந்தது. ரொம்ப ஏன்னா இது நம்ம ஒரு கதைக்காக தான் கேட்டோம், யாருமே ஒத்துக்கல. பட் இவங்க அது எதுவுமே கேட்கல. யார் ஹீரோன்னு கேட்டாங்க, லீடாக பண்ணுறாங்க, நம்ம புகழ்னா ஓகே எனிவேர் எனக்கு ஸ்டோரி மட்டும் நரேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸ்டோரி கேட்டோன்னு ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து இவ்வளோ பேர் மத்தியில் ஓகே நமக்கு கதை தான் வேணும், நம்ம மக்கள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு வந்து நம்ம எப்படி இருந்தால் நமக்கு தேவை கதை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி கேட்டு தான் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஷெரின். Welcome. My pleasure. Okay, Malayaliyo chechi? No, I'm native. ஒரே ஒரு கண்டென்ட் போச்சு. Mumbai. Hindi. Oh, Hindi and तो हिंदी मालूम. நான் हिंदी मालूम, நம்ம விஜய मालूम. आपका what is your name? क्या नाम है आपका? क्या अपना मैं क्या पुगड़ क्या पागल पुगल. नहीं. पागल means mental. இப்போ சேச்சி இருந்தா ஒரு 1/2 மணி நேரம் நீ பேசியிருப்பல. नहीं. No. I am not chechi. I am தமிழ் பொண்ணு. And முக்கியமா இந்த படத்துல மியூசிக் பத்தி பேசியே ஆகணும். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் தான் இந்த படத்துக்கு பேசப்பட்டது. ஓ, எப்படின்னா அவரோட சாங் நம்ம எங்கே போனாலும் ட்ராவலில் கேட்டுக்கிட்டு ஜாலியாக ரசித்த ஒருத்தரை நேரில் பார்த்து அவரு தான் இதுக்கு மியூசிக் போடுறாருன்றதுக்கெல்லாம் இது வரையுமே என்னால் ஜெர்னிக்க முடியல. ஏன்னா அது அப்போ கரெக்ட் தான். ஸோ வந்து அவர் ரொம்ப அவருக்குமே வந்து இந்த படத்தில் தான் சொல்கிறேன், இந்த ஒர்க் பண்ண எல்லாமே நன்றி மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கணும். அதை தவிர வேறு எதுவும் தெரியல. ஏன்னா வந்து அவர் தலைக்கு மியூசிக் பண்ணிட்டாரு, தளபதிக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதில் ஒரு இப்போ தான் புதுசாக ஒரு சேனல்லேருந்து வெளில வர அவருக்கும் மியூசிக் போடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அப்போ வந்து அவர் எனக்கு யார் அப்படிலாம் எனக்கு பர்சனாக பார்த்து மியூசிக் போடல. நான் வந்து அதை வந்து லவ் பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு தேவை கதை தான் அப்படின்றது. ஸோ அவருக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ யுவன் சார். சூப்பர். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சாங் இன் யுவன் மியூசிக்? Yuvan music. So all my movies, I think Yuvan sir has been lucky for me. Like my first, second, third, now this fourth movie. So yeah, I feel so lucky to be associated with him.
And my next project also with director Amir Sultan. Actually, my movie was getting edited at his studio, and Amir sir had come to meet him, and he saw my clips, and that's how he decided to take me, because I did not meet him. Not even once he narrated me the story. He just saw my clip, he liked me, he gave me a call, and I was like, yes, of course, I would love to work with you. Like, I haven't worked like with a very big director like him, so I said yes immediately. So I think he's so lucky for me, Yuvan sir, that every time like it's him, and you know, all my projects are doing well, and I hope Zookeeper is also a big hit. Wow. Wow, super. Even so music, you like its one song? Huh? You like in song? Song? Which is your favorite Which is song? favorite song? அந்த கேள்விக்கு தான் அவ்வளோ போயிட்டு வந்தது. I'll say this movie song only. Zookeeper, any one song. கட்டிக்கிட்டு குட்டி புலி வாரா இத்துணுண்டு தேரா. Mutate, all, like I would name all Mutate. my first song. ரொம்ப முட்டாத என்ன நீ பாடிறனா? அதான் பண்ணேப்ப. நேர்மையந்து ஓடு ராஜா song. நெஞ்சு ஓடி ராஜா பண்ணிருக்காங்க அவங்க. இப்பலாம் கிண்டல் போட கூடாது. கிண்டல் தங்க this is Tom and Jerry jolly. ஓ அப்படி. Yeah, fun. Okay, how is Tiger? Actually, starting we were scared. Even he was, even I was. But just we were scared because every 1 hour there will be a new tiger. So Okay. yet She we don't or know. he? அதெல்லாம் நாங்க போயிட்டு நான் டவுட்னா. அக்கா His name was Toto. தட் கேள்வி Toto. Tiger name. தோத்தாவோட கேட்ட கேள்வி Real பார்த்தல name. I know. நான் நீயா சொல்லணும் அது பொண்ணு பையனா டைகர். தெரியும் ஃபர்ஸ்ட் வந்தது பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கூட கொஞ்சம் நல்லா விளையாடுச்சு. அதனால அதுக்கு ஓகே அது கொஞ்சம் அடுத்தது கோவப்பட்டுச்சு. அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அது பையனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. And every hour like there will be a new ஏன்னா tiger. புலி 1 ஹவருக்கு மேலே நடிக்காது. Because they அப்படியா? will get பேமெண்ட் ஜாஸ்தியா? irritated. ஆமா இல்ல அவங்க அதுக்கு They மேலே were இருக்க not மாட்டாங்க. like, because of lockdown, because of 2-3 years of gap, the zoos were shut, so they are not very friendly now, and we did not sedate them, no injections were given, nothing. They were as it is. Sometimes they would be so moody because it will be very hot. That time we were shooting in Pattaya, Thailand. It was very hot, so they wouldn't like it. If we keep bathing them all the time in water, they would get annoyed, irritated. They'll just get up all of a sudden, and we would run away. Like we would just keep laughing, and we would run away. அவங்க This தான் was புலி very கூட funny. நிறைய பழகிடுறாங்கன்னு நினைக்கிறேன். படம் வந்தது And then the trainers would come in, and they would calm the tiger down. So yeah, it was risky, but again it was exciting, challenging, and yeah, fun. ஒரு ஒலி தெரியுதுண்ணா. தெரியும். அது லைட் மாற்றி வைக்கணும் இந்த பக்கம். அந்த ஒலி இல்லைண்ணா, புலி பத்தி சொல்லும்போது அவங்களுக்கு புலி ஒலி, அதுக்காகவா? புலி ஒலி அப்படி கனெக்ட் பண்றேன். நீங்க சொல்லுங்க, எதுவும் கண்டிப்பா ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஏன் ஆக்சுவலி புலியை கூட்டிட்டு வரல நீங்க இன்டர்வியூக்கு? முக்கியமான ஒரு பார்ட் இல்ல அது. இல்லை அதுக்காக தான் சிங்கம்புலி அண்ணனை கூட்டு வந்தோம். அது அவர் அவரும் நாளைக்கு ஓகே வந்துடுவாங்களா? புலியெல்லாம் கூட்டு வர முடியுமா? நீ நாங்கள் போய் நடிச்சிட்டு வந்ததுக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு பொம்மையாவது வச்சிருக்கணும்ண்ணா. நம்ம அடுத்தது சொல்லிட்டேன். அதனால ப்ரொடக்ஷனில் ஓகே புலி பொம்மை வாங்கி வந்து மடியில் வச்சுக்கிறேன். ஓகே சொல்லுங்க, புலி கூட நடந்த ஒரு இன்சிடென்ட். புலி கூட இருந்துச்சுன்னா எப்படி பழகுச்சு உங்க கூட? அது எங்க பழகுது? என்ன ஃப்ரெண்டா? அது என் கூட பழகுறது. நீங்க எப்படி பழகுனீங்க? ஜூ கீப்பர்னா ஜூ கீப்பர்னா நீங்க? ஆமா தங்கம், ஜூ கீப்பர்னாக்கா அது புலி கூட என்ன பண்ண முடியும் சொல்லு? நம்ம சொன்னா கேட்கணும்லண்ணா, நம்ம தானே கீப்பரு. நீ படத்தை பார்த்துட்டு சொல்லு. அது எதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னாவது சொல்லுவீங்க. நானும் கறந்து பாக்குறேன், எதுவுமே Movie story. யா அட்லீஸ்ட் சிங்கிள் லைன். At least I'll tell you a single line. Okay. அது அந்த புலியை கழுவுறாங்கல்ல, புலியை குளிப்பாட்டணும்ல ரெண்டு பேரும். டக்குன்னு அவங்க என்ன பண்ணாங்க, லாங்குவேஜ் தண்ணி அடின்னு சொன்ன உடனே அதை நல்ல முனையில கை வச்சு புலி மூஞ்சில வச்சுட்டாங்க. புலி திரும்பிச்சு நான் நேரா இதுல விழுந்து அதுதான் இதாக போட்டிருப்பாங்க. ஒரு அப்பெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு, புலி வந்து புகழ அட்டாக் பண்ணிச்சு. அந்த இப்போ அதில் தான் அந்த டைம் தான். It's a simple sweet family entertainer. All age groups can watch it with a social message in the end. That's the whole. Okay. Actually, Pukal was so lovable, so charm, and so comedian person. How you handle him? I think he's someone that, you know, anyone would love to work with, because it doesn't feel like you're working or you're shooting. It just feels like, okay, you're just having fun, and that too you're out of India. So my mom was also there in, like, you know, throughout the shoot.
she would just keep laughing. Even though she won't understand one word what he says, he would be an entertainer throughout. Yeah. Wow. And he wouldn't sit at one place. Like he'll keep dancing, hopping here, there. I'm like, where is Pugal? He was just right here. He's there in some other corner. Like he will be so talkative to everyone, and he would behave everyone had fun with him. எப்படிடா சமாளிச்சிங்க செட்டில்? எப்படி உங்களுக்குள்ள இருந்த லாங்குவேஜ் அதெல்லாம் எப்படி இப்படிதான்? அவங்க பேசுவாங்க, நான் தலையாட்டிட்டு இல்லை, 2 பேருக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் இல்லை அவங்க ஓகே, அவங்க அம்மா வரைக்கும் பயங்கரமா சிரிச்சு காமெடி பண்ணி கவர் பண்ணியிருக்கீங்களே. சேம் கம்யூனிகேஷன் தான். And he would call her Amma only. Amma, where are you, Amma? He would அந்த go வார்த்தை. eat with her. He won't eat with me. He'll go and eat with her. So usually she'll put a dupatta on her head and she will eat. So what he did, he got a bathroom ka towel. He put it on his head and he started eating with her. I'm coming outside the caravan. I'm like, I'm looking both of them have that. And it was so. I actually clicked a picture. It would be there in my phone. Yeah, he's damn funny. Next interview I will put in photo. ஓ ஓகே. இல்லை ஏன் அந்த முக்காடு? It's Muslim tradition where you Okay. cover your head while eating. So he didn't know what is it. What is she Actually doing? he is giving respect, I think so. Yeah. That way, yes. So nice person இல்லை? How is she? So nice. So nice. So Be nice. honest. Beautiful, pretty. Always everybody is telling. Yeah. Yeah. ஏதாவது சீரியஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கா? எனி சீரியஸ் சீன்ஸ் இந்த With him, it's very difficult to do a serious இருக்கு. scene because he will always keep laughing. So it's very difficult. But How yeah, at many the takes? end of the day, we did it. How many takes for serious No scenes? take. No takes, not much takes. கிளைமேக்ஸ்ல மட்டும் Only once the director will shout, "Guys, be serious." ஆஃபீஸரா? Nah. செட் அப்படி அப்படிலாம் இல்லை. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் 2 பேருமே சிரிப்பு அடக்க முடியல. இவங்க அதான் கொஞ்சம் வந்தாங்க, நானும் அப்படி இது பண்ண, இவங்க சார் சிரிக்கிறாங்க சார், கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் இது பண்ணுங்க, அது மட்டும் தான். மற்றபடி மீது நல்லா பண்ணுறோம். ஓகே. டப்பிங்லாம் உங்களுக்கு நீங்களே பண்ணியிருக்கீங்க உங்கள் வாய்ஸ்லேயே? ஆமாம். நான் என்றைக்குமே நான் எல்லா படத்துக்கும் நான் தான் என்னோட தான். பாட்டு அப்படியே? என்ன பாட்டு? இல்லை உங்கள் வாய்ஸில் ஒரு பாட்டு எதுவும்? பாட்டு இல்லை, அண்ணன் அந்த இது இல்லை, சிங்கிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். அடுத்து சரி, இப்போதைக்கு எங்களுக்காக ஒரு 2 லைன் இந்த படத்தில் இந்த பாட்டு. இவனோ தத்தி பால வித்தகல காத்துக்கிட்டு I கொட்டி don't know போலி the வரா lyrics. இத்துனோண்டு தாரா. You know, he's like a small baby. It looks like a small, like this one, okay? But it's not light. Like I'm 50 kgs. When I was weighing him, it was like 25-30 kgs. And I'm like dancing, and at the end of the day, like one and a half day dance, this was paining like anything. And then we would just finish the shoot and we would go for massages, like please massage this part because we have to like lift and dance. So it's very heavy. It's not very light, yeah. Which one you like? That homely girl or this model girl? I think I really liked playing this part. What is the name? Because I am a modern girl in Okay. real life. So yeah, this is something that I really enjoyed. Okay, what's her name? We both are looking at each other. What? I don't know. You what telling in your name? In the movie, I forgot. It's been a long time. Just cut this part. She Okay? forgot her. என் பேர் சின்ன தம்பிங்க. Very good. சரி, ஆசையா 4 தடவை கூப்பிட்டுருப்பீங்க. Because I didn't even dub for the movie, so it's been a long time. டப் பண்ணல உங்களுக்கு. என்னண்ணா பேரு சொல்லிடுங்கண்ணா. இல்லை, பேரே வச்சு கூப்பிடல நாங்கள். அப்படியா? நாங்கள் செல்லம் பட்டுன்னு கூப்பிட்டோம். Okay. அப்போ படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் தானே சொல்ல வரீங்க? ஓகேண்ணா, கதை எப்போ கேட்டீங்க? எப்படி ஓகே பண்ணீங்க? எப்படி இந்த கதை உங்களுக்காகவே வந்தது? நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கதை கேட்டப்போ, ஆக்சுவலாக நம்ம அப்பயே பண்ணிட்டோம். 2 வருஷம் அது படம் முடிச்சு 2 வருஷம் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடி நான் கதை கேட்க ஒரு டீக்கல்ல தான் கேட்டோம். டீக்கல் தான் சொன்னார், 1 hour நரேட் பண்ணால் நான் எப்படிங்க லீடு அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டு நான் பேசுனதுக்கப்புறம் இல்லை இது பண்ணலாம், ஏன்னா இது வந்து ஒரு ஹீரோயிசமாக எதுவுமே இருக்காது, ஒரு இன்னசென்ட் கேரக்டர் தான், நான் ஒரு விவரம் தெரியாத ஒரு ஆள் தான். ஸோ அதனால் அது கதையோடு ஒன்றி தான் இருக்கும், பெருசாக நம்ம இதாக இருக்காது. அது இல்லாமல் இந்த ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ஏன்னா நீங்கள் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ராமநாராயணன் சார் மூவிஸு, தேவர் ஃபிலிம்ஸு, அதில் தான் வந்து நீங்கள் ஒரிஜினல் அனிமல்ஸை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே சிஜி அந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம ஒரிஜினலில் ஒன்று பண்ணுறோம், சரி அது குழந்தைங்களுக்கு பிடிக்கும், குக் வித் கோமாளில் எப்படி நம்மள எல்லோரும் கொஞ்சம் ரசிக்கிறாங்களோ, ஸோ அது வந்து மக்களுக்கு பிடிக்குன்ற ஒரு காரணத்துக்காக நான் ஓகே சொல்லிட்டு. இது வெறும் புலி மட்டும்தானா இல்லை வேறு விலங்குகளும் வச்சுருக்கீங்களா? டைகர் தான் எல்லாமே ஒரிஜினலானா? ஒரிஜினல், சிஜியே இல்லை. No. அப்போ ட்ரெயின் ஆயிட்டீங்க.
ட்ரெயின் பண்ணுறதுக்கு ட்ரெயின் ஆகிட்டீங்க. ட்ரெயின் இப்போ கூப்பிட்டு வந்தாலும் அதெல்லாம் பண்ணல. இப்போ கூப்பிட்டு வந்தாலும் இருப்பேன்னு தெரியல. சரி, பயம் ஆக்சுவலி இருக்கும். ஆனால் புலினா பயம் இருக்கும். என்னதான் நம்ம நடிச்சிட்டோம், பயம் இருக்கும். பட் ஒரு படம் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். பட் உங்களோட ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ டிலே ஆக ஆக உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது என்ன ஃபீல்? அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட 3 years ஆயிடுச்சு. ஆமாம், நிறைய ஒரு நிறைய தவம் பேர் மாதிரி. கேட்டுக்கிட்டே இருந்தாங்க படம் எப்போ வருது. கொஞ்சம் இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சரி எப்படியாச்சும் படம் வந்தோன்னே டெய்லியும் வேண்டிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஃபாரின் போனாலும் எங்கே போனாலும் என்கிட்ட கேட்குறது என்ன, ஜூக்கு எப்போ வரும் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நிறையா இஷ்யூஸ் இருந்தது. இப்போ எல்லாமே கிளியர் ஆகி கடவுள் புண்ணியத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர், ஆல் த பெஸ்ட் அண்ணா. ஸோ ஹவ் யூ ஃபீல் பிகாஸ் யூ வெயிட்டட் ஆல்மோஸ்ட் 3 years, ரைட்? So actually, yeah, I was waiting and I was in touch with him because I was hardly here. So I used to ask him like when, and he would also have no. Actually, you're not having a dubbing also. Yeah, so for me it was a very long gap. But yeah, I had my hopes. I know that, you know, like good things take time. And yes. I'm very patient that way. Like because of lockdown, actually I became patient. Because my before, like Dikilona, then Walter, Ninja Mundu, everything released back to back. So this time, because of lockdown, I knew that things were taking time. It was slow, but I knew that it would be better if finally it happens, and I knew it will happen. Because, Wow, yeah. nice. In a set, he teach anything to you in a language or something, whatever? I'll tell you what's the best thing about him. So usually, like there will be a lot of dialogues for me, and I don't know Tamil, so he would make it easy for me. Like he would sit down with the director and they would discuss, and you know they'll put some here and there some English words for me to make it easier. So yeah, that spontaneous, that thing he has, I think he can be a good script writer as well. Wow. என்னென்ன சொன்னாங்க? இல்லை தான் சொல்லியிருக்காங்க. வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டராக வருவீங்கன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. எனவே எனக்கு வந்துடும் சொல்லும். அந்த ஆனால் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்கணும். பண்ணித்தரமா? எழுதி வச்சுக்கோங்க. சூப்பர், பண்ணித்தரேன். ஓகேயா? நீங்கள் அவங்க ஏதாவது உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா லாங்குவேஜ்? हिंदी लैंग्वेज ऑल लैंग्वेज हिंदी फुल ஒரு லைன் தான். तुम्हारा नाम क्या है? Shirin. சூப்பர்டா, வேற லெவல். कनकाया? कौन? हाँ, कनकाया? अभी सैंडविच. सर Actually, he's in the show Kuku with Komali, but he never made anything. என்னடா இப்படி ஏமாத்திட்டீங்க? குக்கு வித் கோமாளில இத்தனை வருஷமா இருந்தீங்களே, ஒன்னாவது சமைச்சு கொடுக்கலையே அப்படின்னு He's திட்டுறாங்க. not a good host. அவ ரொம்ப சாஃப்டா சொன்ன மாதிரி இருந்தது. இல்லனா நீ ரொம்ப ஒரு மாதிரி ஆஷா பேசி ஒரு அதாவது ஹிந்தியில நார்த்ல இருந்து தமிழ்நாடு வர்றதுக்குள்ள ஃபோர்ஸ் இறங்கிருச்சுடா, டவுன்ல சட்டுன்னு இறங்கிரும்ல. I don't know how to cook. tomorrow I prepare in okay. What will you prepare? What you like it? Biryani. Yeah, okay. What biryani? Mutton? Mutton. Yeah, okay. ஆக்சுவலா இதுக்கு காரணம் நான் என்ன விட்டு சாப்பிட்டீங்கன்னா வயிறு வலிக்காது. சாப்பிட்டா காரணம் இல்லை, மரணம் தான். அப்ப வேணான்றீங்களா? நானு tomorrow okay. எப்படி நான் செட்ல எல்லாருமே ஃபன்னா ஜாலியா இருப்பாங்க. நம்ம இருக்கிற இடம் என்ன தாங்க புகழன்னா இருக்கிற இடத்துல யோசிக்கவே வேண்டாம். ஆனா இது எப்படின்னா இவங்க எப்படி அது கொஞ்சம் பக் தான், பக் தான். Smooth. It was very smooth. The shoot. It didn't feel like only like. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் நிறைய பழகிருக்காங்க போல கூட. அவங்க யூடியூப்ல பார்த்துருப்பாங்க. வேற லெவல். ஓகே, ஒரு ரேபிட் கொஸ்டின் போயிடலாம். டக் டக் டக்னு சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் புகழ், செகண்ட் யூ. Okay. ஓகே, இந்த படத்துல உங்களோட ஃபேவரட் பர்சன் யாரு? இந்த படத்துல ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயம் என்ன? நீங்க ரசிச்ச விஷயம்? அன்பு. யார்கிட்ட? நீங்க செட்டில் அதிகமா விரும்பி சாப்பிட்ட ஃபுட் என்ன? நான் பழைய சோறு. செட்டில்? ஆமா, நான் செட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்களா? ஆமா, நான் நைட்டு செய்ய சொல்லிடுவேன், காலையில பழைய சாப்பிடுவேன். ஓகே, ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இவங்க நல்லா நடிக்கிறாங்களே அப்படின்னு உங்க 2 பேரை தவிர வேற யாரை பார்த்து ரசிச்சிங்க? இல்லை, இதில் மோஸ்ட்லி நம்ம பையன் கேரக்டர் பண்ணியிருக்கான்ல, அவன் நைஸ், நல்லா குட்டி பையன் நல்லா பண்ணிருக்கான். ஏன்னா அவர் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆமாம், சிங்கம்புலி அண்ணா அவர் ஒரு டைரக்டர். ஸோ அதனால் நாங்கள் தான் பண்ணியிருக்க 4 பேர் தான். ஸோ அவர் என்னால் சொல்ல முடியாது அவர் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அவர் டைரக்டரு ப்ளஸ் வந்து அவர் நல்ல ஆக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை சொல்ல முடியாது. ஸோ அந்த 4 பேர் தம்பி நல்லா. கடைசியாக தேட்டரில் உட்காந்து பார்த்த படம் லெஜெண்ட் பார்த்தேன்னு நினைக்கிறேன். லெஜெண்ட்லையாண்ணா? சரி, இந்த படத்துக்காக யாருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட் கொடுப்பீங்க? அப்போ கொடுக்கணுன்னாக்கா கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா வண்டலூர் ஜூவில் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் கொடுப்பேன்.
ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே. யா யா சூப்பர்ண்ணா. இந்த படத்துல இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அன்பு காட்டினாக்கா புலி கூட ஆல்ரெடி புகழனாலே அன்பு, அப்புறம் வேற படம் மூலியமாக கற்றுக்கல. படத்தில் ஒர்க் பண்ணுறதப்போ நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தப்போ கொஞ்சம் புலியை பார்த்து பயந்தேன். அப்போ எல்லாமே பேசிக்கிட்டாங்க, ஐயோ ஏன்னா தாய்லாந்து போயிட்டோம், ஐயோ புகழ் நடிக்க மாட்டார்னு நினைக்கிறேன், பயந்துட்டார் புலியை பார்த்து, நாளைக்கு ஷூட் நடக்குமா நடக்காது, ஒர்க் பண்ணுற அசிஸ்டண்ட்டு அந்த ப்ரொடக்ஷனில் எல்லாமே ரொம்ப பேசிக்கிட்டாங்க. அப்போ யோசித்தேன், நம்மளால் ஒரு 40 பேரோட குடும்பம் ரொம்ப இதாகிடுமே, தப்பாகிடும் சொல்லிட்டு நான் மறுநாளே டேரக்டர் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னா, ஓய் என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை சார் நான் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு அந்த காஸ்டியூம் போட்டு நான் நேராக போய் ஷூட் பண்ணிட்டேன். வாவ். ஸோ அதில் கற்றுக்கிற ஒரு விஷயம் தான், நம்மளால யாரும் பாதிக்கப்படக்கூடாது, அவ்வளோதான். ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்லண்ணா, இந்த படம் பண்ணி ஆகணும். அந்த கான்ஃபிடென்ட் எப்போ வந்துச்சு உங்களுக்கு? கதை கேட்கும் போதா இல்லை கதை கேட்டதுக்கப்புறம்? இல்லை கதை கேட்கும்போதே நான் சொல்லிடுவேன், நான் பண்ணுறேன் அப்படி சொல்கிறேன். ஏன்னா மெயினாக கதை சொல்கிறப்பே யுவன் சார் மியூசிக்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக என்னோடய படம் அது வந்து யுவன் சாரால் கண்டிப்பாக அந்த படம் பெரிய படம் அப்படின்றது எனக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. சூப்பர்ண்ணா. இப்போ அவங்கள்ட்ட கேட்டோம் ரேபிட் ஃபயர். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம்? My character. எப்படி அடிச்சாங்க பார்த்தீங்களா? What is your opinion? You're going to work again with Pugal. What is your first reaction? Again, like next time again. Next time you're going to. I would love. What is your first reaction? Oh, it's gonna be fun. Oh, it's gonna be a crazy shoot. அந்த ஹீரோயின் கூட மறுபடியும் நடிக்கணும்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? கண்டிப்பாக சூப்பர். I would be more comfortable. Okay. Honestly, I don't have to be like formal and all that. He's very friendly. Okay. What character do you want to act in future? Specifically in historic or documentary film? I would love to do a female-oriented movie. Feminist. Not feminist, like why not? Like why not? Okay, super. அண்ணா அடுத்து என்ன கேரக்டர் பண்ணலாம்? ஜூ கீப்பர் ஆயிட்டோம். அடுத்து தாங்க ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். சூப்பர்ண்ணா. ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கு. விஜய் மில்டன் சார் படம் பண்ணியிருக்கேன். ஓகேண்ணா. அதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். இப்போது எழில் சார் படம் பண்ணிகிட்ருக்கேன், அது ஒரு இது. அப்புறம் விமல் சார் கூட ஒரு படம் முடிச்சிட்டேன், இப்போ போயிட்டுருக்குதாங்க. அப்புறம் அடுத்து பிரேக் இல்லாமல் வரிசையாக ஸ்க்ரீனில் பார்த்து ரசிக்கலாம். ஆமாம், வேறு லெவல். ஓகே, இந்த நேரத்தில் இந்த செகண்டில் யாருக்கு தேங்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? நான் கண்டிப்பாக என்னுடைய நண்பர்கள் உதயா, மோகன், அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நான் சென்னைக்கு வந்த புதுசில் எனக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. உதயா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பானா, கத்தாடி, திருடி நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவர் மூலிமா தான் எனக்கு விஜய் டிவின்றதே எனக்கு தெரிய வந்தது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணப்போ அவங்க ஒய்ஃபு வந்து சார் தாம்சன் சார்கிட்ட சொல்லி அவங்க இது பண்ணாங்க. அப்போ தான் கலக்கப்பதியார் போனேன். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி புகழிங்க இல்லை. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு என்றைக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அதே போல் சென்னைக்கு புதுசாக நான் வந்தப்போ என்னை ஏமாற்றிட்டு ஓடிட்டார்ல ஒருத்தர் மொபைல் வாங்கிட்டு, ஸோ அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அவர் மொபைல் வாங்கி போகலன்னா இன்றைக்கி நம்ம தெரிய போகிறதில்ல. எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ். ஓகே, who the person you want to thank in this moment? I would thank him for being so nice to me and so sweet. இன்னும் கோல் போட்டுட்டே இருக்கிறாங்க. வாங்கிட்டே இருப்போம். No, like you're talking about this moment, right? Yeah. Of course, the producers and directors for casting me, for giving me this opportunity to, work with such a lovely team. Wow. Yeah. Nice. வணக்கம் மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் ஜூ கீப்பர் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக வந்து பார்க்குறதுக்காக தான் ஒரு படம். எந்த ஒரு ஆபாசமான காட்சியோ இல்லை ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்களை எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சின்ன வயசில் நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட்டோ மிக்சர் பாக்கெட்டு கொடுத்து ஒரு கூடையில் ஸ்கூலில் போய்ட்டு டைனோசர், டிபுலிசி அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்போம். இனி வரும் குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு தமிழ் படத்தை வந்து நம்ம பார்க்கலாம். மிஸ்டர் ஜூ கீப்பர்னு ஒரு நம்ம தமிழ் படம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து தேட்டரில் அந்த மாதிரி போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியான ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லணும். ஸோ எங்கள் புகழ் அண்ணாவை வந்து கதை நாயகனாக நாங்கள் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் எஸ், அவர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. 3 வருஷம் தாகம் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டே ட்ரைலர் வந்துருச்சு,
வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு, நிறைய நியூஸ் வந்துருச்சு. புகழ் அண்ணா நடிக்கிறாங்க, புகழ் நடிக்கிறாரு, புகழ் 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 புகழ்னு. ஆனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஷெரின் சொன்ன மாதிரி நல்ல விஷயத்துக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம சினிமாக்கள் நிறைய பார்த்துருப்போம், நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஒரு சின்ன சேஞ்சாக ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த படத்தை நாங்கள் உங்ககிட்ட விடுறோம். நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சஜஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ. Thank you. Nandri.